பெரியாஸ்பத்திரிக்கு வந்த இடத்துல வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. 108 விநாயகர் கோயிலும்பாங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி அப்போ இங்கே தான் விநாயகர் அஹிம்சை முறைப்படி கொண்டு போவாங்க. இது இல்லாமல் ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷத்து, பிஜேபி இப்பெல்லாம் தனியாக எடுப்பாங்க. அது தனியாக. ஆனால் அஹிம்சை கடைப்பிடிக்கிறது இந்த பாருங்க, அதுதான் ஹைலைட்டாக இருக்கணும். இது பொதுமக்கள் எல்லாரும் இதில் ஹிந்து வருவார், முஸ்லீம் வருவார், கிறிஸ்டின் வருவார், எல்லாம் இங்கே பாருங்க. அந்த இடத்துல அவர் எல்லாம் எடுப்பாங்க. இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த டாக்ஸ் ஸ்டாண்டு எனக்கு கேட்டால் இப்போ இல்லை, வெள்ளைக்கார காலத்தில் உள்ளது. அந்த டாக்ஸ் ஸ்டாண்டு பாருங்கள், அங்கே டாக்ஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த கிணறு இருக்குது பாருங்கள். இந்த கிணறு எனக்கு தெரிய ஒரு 200 வருஷம் இருக்கும். அதாவது திண்டுக்கல்லிக்கே தண்ணி என்னங்கன்னா திண்டுக்கல்லிக்கே தண்ணி தான் பாருங்கள். இன்னும் பாருங்கள், கையை வச்சா தண்ணி வரும். கையை வச்சா தண்ணி எடுக்கலாம். இதுதான் ஆண்டவனுடைய அருட்பிரசாதம். இது எப்படி சொல்கிறது, உண்மையிலே சரி, பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா இன்னும் எவ்வளோ இதில் கொரோனா டைம் தண்ணி பஞ்சம் வந்தப்போ இப்போ இங்கே தண்ணி எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. திண்டுக்கல்ல தண்ணி எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. யார் வண்டிக்கு டீ கடைக்கு, ஹோட்டலுக்கு, அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு, கல்யாணத்துக்கு, எவ்வளோ நல்லது கெட்டதுக்கு எல்லாம் இங்கே தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இன்றைக்கி தண்ணி நகராட்சி தண்ணி கார்பரேஷன் வாட்டர் வருது. உண்மையிலே அது வேறு விஷயம். ஆனால் இங்கே இதுக்கு முன்னாடி இங்கே எடுத்துகிட்டு போனாங்க. இது கோபால் சமுத்திரம், இதுக்கு பேர் பின்னாடி. இது ஒரு விநாயகர் கோயில். இது ஆஞ்சநேயர் கோயில். ஆமாம், சரிங்களா? சாமி வணக்கம் சாமி. யூடியூப் சாமி, யூடியூப் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். சாமி வணக்கம் சாமி. யூடியூப் சாமி. இது இதுதான் எனக்குன்னா 108 விநாயகர் கோயில். இதே மாதிரி பரமசிவம் இருக்கார் பாருங்கள், உள்ள பரமசிவம் இருக்காரா. ஆனால் இதே மாதிரி என்ன கேட்டீங்கன்னா 108 விநாயகர் இதுதான். இது இப்போ இடையில கட்டினதான், ரொம்ப அதிகமான இல்லை. எனக்கு தெரியும் இப்போ ஒரு 20 வருஷம் கட்டி. ஆனால் ஹைலைட்டாக இருக்கும். இப்போ இந்த இதாக என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹிந்துக்கள் திண்டுக்கல்ல ரொம்ப பிரச்சனையாக கொண்டாடுவாங்க. அதான் உண்மை. இது முஸ்லீம் வருவார், கிறிஸ்தவர் வருவார், தலித் வருவார், பாய் வருவார். இந்த விநாயகர் கோயிலுக்கு இது ஓட்டு. ஆமாம், எனக்கு அஹிம்சை கடைப்பிடிப்பாங்க. நாட்டுக்கு இறைமான்மையை காப்பாற்றுவாங்க, தெரியுதுங்களா? ஆமாம், சரி. இது ஒரு தேர் விநாயகர் வருவார் பாருங்கள். விநாயகர் எப்போவுமே ஹைலைட்டாக வருவார். முதல் கடை எனக்குன்னா, விநாயகனே வினை தீர்ப்பவனே, தேவ முதல் கோடி ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. விநாயகர் 108 விநாயகர் பாருங்க. 108 விநாயகர் தான். மேலே பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டு கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லா சௌக்கியமே.
கருடன் சொன்னது அது அர்த்தம் உள்ளது. பாருங்க, திண்டுக்கல்ல ஹைலைட்டு. இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கேளுங்க, கிரெயின் மூலிமா கொண்டு வந்தாங்க. இது ஆமாம், மேக்ஸிமம் அதோட டன்னேஜ் எவ்வளோ கேட்டு 20 டன் இது. ஆமாம், திண்டுக்கலுக்கு எப்போ வந்தாலும் வாங்க. இது ஒரு பிரசித்தி பெற்றது 108 விநாயகர் கோயில். அழகாக இருக்குது பாருங்க, சரிங்களா? சூப்பர். இங்கே பாருங்க, இங்கே பாரு. மாரியம்மா, எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. மாரியம்மா, எங்கள் மாரியம்மா. இங்கே பாரு, பெருமாள் ஏழுமலையான் சுவாமிகள். இவங்க பார்த்து நல்ல ஹைலைட்டாக இருக்கும். சூப்பர் சாமி. இவர் பாலாஜி தானே? பாலாஜி. திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, காதலுக்கு பச்சை கோடி காட்டுலேசா. பாருங்க, திருப்பி ஹைலைட்டாக இருக்கார் பாருங்க. சூப்பர் எல்லாம் பிரமாதம். சூப்பர். இதில் ஹிந்து வருவார், கிறிஸ்டின் வருவார், முஸ்லீம் வருவார், தலித் வருவார். இங்கே வந்து பிஜேபிக்கு வேலை இல்லை, பஜ்ரத்துக்கு வேலை இல்லை, ஆர்எஸ்எஸ்க்கு வேலை இல்லை, விஸ்வ இந்து பரிஷத்துக்கு வேலை இல்லை. தெரியுங்களா? இங்கே நாங்கள் பாய் விட்டு ஆளுங்க. பாருங்க, அன்னை மாரியம்மா, கோட்டை மாரியம்மன். சூப்பர் கோட்டை மாரியம்மன். இங்கே பாருங்க, 9 கிரகம் அப்படிமாவில் சனீஸ்வரன். சாமி, சனீஸ்வரன் தானே சாமி? சனீஸ்வரன். ஓகே. இது சனீஸ்வரன் 9 இருக்குது பாருங்க. நவகிரகம் 9 நவகிரகங்கள் பாருங்க. இப்போ நானே சுற்றி வர்றேன். 9 நவகிரகங்கள் பாருங்க. இது பிள்ளையார வெளியே போகும்போது கொடியேற்றம் நடத்தும். இதை கொடியேற்றுவாங்க. இதை பார்த்துங்க, இதை கொடியேற்றுவாங்க. இது விநாயகருக்கு பிடிச்ச ஒரு நல்ல, அதாவது விநாயகருடைய வாகனம். ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். உங்கள் பேர் சாமி? பேர் மல்லேஷ். எங்கேருந்து வரீங்க? आंध्रा। हिंदी मालूम? नहीं, ठीक है। वो जी हाँ, आप हिंदी मालूम? हाँ हिंदी मालूम। आओ, कहाँ से आते? कर्नाटक, विजयवाड़ा। माशाल्लाह, आंध्र प्रदेश। हाँ, कौन? तुम्हारा नाम क्या? उदय। हाँ, उदय। तो एंगे ना? आंध्रा से। आंध्रा, चंद्रबाबू नायडू। ठीक है, आपका चंद्रबाबू नायडू। और क्या, कौन है? पवन कल्याण। आंध्रा में वंदिरुक्कांगा। एंगे आंध्रा इங்கே वंदिरुक्कांगा। आपका नाम बताइए भैया। आ जाओ। नहीं, अरे बताना ना, ऐसा नहीं करना। फेसबुक, यूट्यूब, इंस्टाग्राम, हाँ सब भी जाएगा ना। आप नाम बोलो। लोकेश। இவர் ஆந்திராக்காரு, சந்திரபாபு நாயுடு இருக்கார். பார்த்தீங்கன்னா எம்டி ராமாராவ் வந்து இங்கே இருங்க, தேவடா ஏழுமலை தேவுடா அப்படி கேளுங்க. நரசிம்ம இங்கே இவர் யார்? நம்ம இது சரிங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் யார் கேட்டிங்கன்னா, இவர் கேட்டிங்கன்னா எம்டி ராமாராவ் இருக்கார். பார்த்தீங்க, அவரை கடவுளாக கும்பிடுவாங்க இவங்க. ஓகே, முடிஞ்சு. சூப்பர். ஐயா 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 கொடுக்கல ஐயா. ஐயர் மாமா, எங்கள் மாமா. நீங்கள் வாங்க. ஆமாம் மாமா, ஐயர்வாள். இங்கே தான் ஐயா தலைமை பெரிய குழுக்கள். ஐயா பாருங்க, எனக்கு அபிராமி கோயிலில் படித்த ஐயர் பார்த்தீங்கன்னா, அவர் பையன் என் கூட இப்போ கிளாஸ்மேட்டு. அது மறந்து போச்சு. ஆமாம், எப்போயுமே அபிராமி கோயில் வந்து வெண்பொங்கல் இருக்குது, சக்கரை பொங்கல் இருக்குது, ஹைலைட்டாக இருக்குது. எனக்கு அப்போ சரியாக கொண்டு என்ன பண்ணாங்க, அது ஐயர் வீட்டு பையன் அவர் காந்திஜியில் படித்தேன், கொண்டு கொடுப்பா. அப்படி அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும். இப்போ தான் ஆக்குறாங்க, நாய் நக்கணமாக ஆக்குறாங்க. நல்லா இல்லை இது. இன்னும் உண்மையாக பிரசாதங்க அதுதான். ஐயா உங்கள் பேருங்க? அந்த கால் சாமி கொடுத்தாலும் பறக்கட்டு தான்.
காஸ்ட்லியான காசு. லக்கம் தீனுக்கும் பழியத்தி. சரிங்களா? 675. சார் ஒன்றும் சொல்ல அவர் கேட்டார். ஐயா உங்கள் பேருங்க? என் பேர் சுந்தரம். சுந்தரம். சுந்தரம் ஐயா தான் நீங்கன்னா இங்கே முதலாக கேட்டால் இருக்கிற சாமியில் தலைமை சாமியில் சங்கராச்சாரம் இருக்கிறதுனா அது மாதிரி இங்கே திண்டுக்கல்ல ஐயா 108 விநாயகர் கோயிலுக்கு இன்சார்ஜ். ஐயா நீங்கள் இப்போ எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 40 வருஷமாக இருக்காங்க. எங்கே? 108 விநாயகர் கோயிலில் பார்த்துங்க. இதான் வந்து உண்மையிலே சொல்கிறேன், ஹைலைட்டானவங்க, நல்ல விஷயங்க, நல்லவங்க. இவருடைய வயசு என்ன குறைஞ்சது எனக்கு தெரியும் 80 இருக்கும். 80 இருக்கும் இல்லைங்க? 80 இருக்கும். இன்னும் இருக்காங்க. விநாயகருடைய ஆசீர்வாதம் பட்டு நல்லா இருக்காரு. இன்னும் இருப்பார், 100 வருஷத்துக்கு இருப்பார். ஐயா இருக்கணும், நான் வந்து பார்க்கணும். இதாங்க பாருங்கள், இது ஒரு விநாயகர் பூரா வெள்ளி பூரா பூட்ட போகிறோம். பாருங்க ஹைலைட்டாக இருக்கா? இதை பாருங்க. ஓகேவா? சூப்பர் ஓட்டிங்களா? ஓகேவா? சாப்பிடு. இல்லை புட்களை வராங்க, நடையை பூட்ட போகிறாங்க. நடையை பூட்ட போகிறோம். ஆஜா பக்தனுக்கு ஆஜா பூட்ட போகிறீங்களா? ஐயா பக்தனுக்கு ஆந்திராக்கார உள்ளே இருக்காங்க. ஐயா பூட்ட போகிறாங்க பாருங்க. ஐயா நான் பார்த்தா உதய். உதய் ஆச்சு ஆந்திராவிலேருந்து வர்றாங்க. அப்போ ஐயா நான் பார்த்தா मलेश्वर आपका ये कौन? आपका कौन प्रमर ये कौन? ये आंध्रा विजय बना वेंकैया नायडू. चंद्रबाबु नायडू. सीएम चंद्रबाबु नायडू. डिप्यूटी सीएम पवन कल्याण. ओके ठीक है. आपका नाम बताइए. लोकेश आंध्रा. உங்களுடைய முதல் யாருக்குன்னா அதான் சரிங்களா? அது அழகா பார்த்து ஏன்னா ஆந்திராலேருந்து வராங்க. இங்கே இருக்கவர் வராங்க, இங்கே திண்டுக்கல் இருக்கு, இவங்க வர்றாங்க. தானே அது ஐயப்பன் பாபர் मस्जिद है. बाबर है ना नीचे? बाबर सामी. उसको देखो, बाद में जाना अय्यपन का. हाँ अय्यपन बाबर का इंदे रामर का. ठीक है ओके. இது 108 விநாயகர் கோயில். இது பார்த்துங்க, ஹைலைட்டாக இருக்கும். பார்த்துங்க ஐயா நடைய பூட்ட போகிறாங்க, பூட்டிட்டாங்க. இதான் இந்துக்களுடைய அகிம்சை கடைப்பிடிச்சி எடுக்கிறது. உண்மை அதுதான். இங்கெல்லாம் அவங்க எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க காசுக்காக எடுக்கிறது. பிஜேபிக்காரு, பஜரங்கத்தில் இருக்காரு, விஸ்வந்த் இருக்காரு, சிவசேனாக்காரு, இது மாதிரி காசுக்காக எடுக்கிறது. இதில் வந்து பாய் வருவார், கிறிஸ்டின் வருவார், முஸ்லீம் வருவார், எல்லாம் வருவாங்க. எல்லாம் சம உரிமை, சமத்துவம். அதுதான் உண்மை. ஓகே கால் பேச இது டீ கடை. டீ நல்லா இருக்கு. எப்போ வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த 108 கோயிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இந்த டீ கடை. அருமையாக இருக்கு. டீ அருமையாக இருக்கும். எப்போ தான் நீ டீ சாப்பிடு, எல்லா பேரும் சாப்பிடு. இவங்க வீட்டு எல்லாமே சாப்பிடுவாங்க. இவரை ஹைலைட்டாக இருக்கும். அதே வடை சூடாக போடுவாங்க, உளுந்த வடை நல்லாயிருக்கும். உருண்டை போடுவாங்க, சட்னி வச்சு போடுவாங்க. சூப்பராக இருக்கும். டீ மாஸ்டர் பாய். ஆனால் பாய்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாமே அப்படி தான். இவர் தமிழ் தேமா. இவர் தமிழ் கடவுள் முருகன். எங்கள் முருகன் யார்? தமிழ் கடவுள் முருகன். பார்த்துங்க, இவரை பார்த்துங்க. இவர் பேர் உன் பேர் என்னப்பா? உங்களுக்கு தெரியாமா? ராமன். அவர் ராமன். உங்கள் பேர் பா? ரஃபீக். ராமன் லட்சுமன். அந்த ஆல்பர்ட். எம்மதமா உன்மதமா ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எந்த மதம், ஆண்டவன் அந்த மதம். அட போங்கடா பொல்லாத கூசலும் ஏசலும் என்னடா. அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா, முஸ்லீமா, இல்லை ஹிந்துவா. பார்த்துங்க. நான் எப்போ தான் டீ சாப்பிடுவேன். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பார்த்துங்க. வடை 10 ரூபா தான், டீ 12 ரூபா தான். ஹைலைட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ காலையில் நாஸ்டா சாப்பிடல, நான் 4 வடை தயிர் வடை சாப்பிட்டேங்க. இங்கே தயிர் வடை சாப்பிட்டேன்னா 20 ரூபா. இங்கே பாருங்க, 2 உளுந்த வடை சாப்பிட்டேன். 10 20 ரூபா.
வயிறு நினச்சி போச்சு, டிஃபன் சாப்பிட்டாச்சு. இப்போ சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, ஹைப்பர் இருக்குது. சரிதானே? இப்போ மாத்திரையை போட போகிறேன். பார்த்துங்க. தம்பி பேர் சொல்லி மணிகண்டன். வில்லாசி வில்லனே வீரமணிகண்டனே. தெரியுதா? இவர் ஐயப்பன் ஃபேன் போல இருக்குது. தெரியுமா? அவர் மாமா அவர். ஓகே, காட் பிளஸ் யூ. பார்த்துங்களா? ஓகே. கடை எங்கே இருக்காரு? யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். இவர் டிங்கர் சண்முகம். இவர் வந்து சீட்டி நாயுடு மாதிரி. அது ரொம்ப பேருக்கு தெரியாது. இவர்கிட்ட தொழில் கற்றுக்கிட்டவங்க, இங்கே தொழில் கற்றவங்க 2 பேர். அது இங்கே முருகன் சொல்லி ஒருத்தர் இருக்கார். என்ன, அவர்கிட்ட வேலை பார்க்க 20 பேர் வேலை பார்க்குறாரு. ஆனால் இன்னும் இவர் அப்படி ஏதாவது பழமையாக தான் இருக்கார். சரிங்களா? சண்முகம் சீட்டி நாயுடு இவர். அதான் சீட்டி நாயுடு பிளேட் சார்ஜ் பார்த்தீங்களா? பறி கொடுக்க மாட்டேன், ஆனால் மக்களுக்கு சேவை செய்யணும். இவர் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஹைலைட்டான ஆள், நம்பக்கூடிய ஆள், நம்பிக்கையான ஆள். நினைப்பாங்க 1000 2000 கொடுங்க நினைப்பாங்க. ஆனால் அவர் நேரத்தில் 100 ரூபா கேட்பார், 50 ரூபா கேட்பார். இவ்வளோ தான் வேலை செய்ய நீங்கள் நினைப்பீங்க. இல்லை, அவர் பொதுநல சொல்லி செய்யக்கூடிய ஆள், நல்ல மனுஷன். அது ஹேண்டிகேப்லாம் அதை சும்மா செஞ்சு கொடுப்பாரு. பார்த்தீங்களா? வண்டி ட்ரெயில் பார்க்க போகிறாரு. பாருங்கள், பேர் சண்முகம். சண்முகன் எங்கள் அண்ணன் அன்பு. ஆமாம், தம்பி ஒரு நேரம் படைக்க அஞ்சான் எங்கள் அண்ணன். பார்த்து எப்போ பாருங்கள். டூ வீலர் கண்டுபிடிச்ச ஒருத்தன். இது எப்படி வேலை பார்க்கணும், அடித்து நொறுக்கணும். இங்கே இருங்க, இங்கே அடித்து அங்கே வலிக்கணும். அந்த மாதிரி சூப்பர் சூப்பர் சூப்பர். இவருடைய அசிஸ்டண்ட்டு யார்? குமார்ஜி. இவர் ஹைலைட்டான ஆள். வண்டியை கையில் குடிச்சு வச்சுங்க, பிரித்து மேய்ச்சிடுவார். சார் இங்கே மூஞ்சியை கட்டுங்க சார். இவர் ஹைலைட்டாக இங்கே இருங்க. அவர் பேருக்கா போருக்கா பார்க்க மாட்டார். ஹைலைட்டாக இருக்காரா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சாப்பிடல இந்த விநாயகர் சுற்றியில், இந்த 108 விநாயகர் சுற்றியில் எத்தனை பேர் சுற்றுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருங்க. அந்த விநாயகரை கொண்டு போகும்போது எவ்வளோ சொன்னேன்? ஆமாம், விநாயகர் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே குறைஞ்சி மேக்ஸிமம் 5000 பேர் போவாங்க. போ. ஆனால் இந்த விநாயகர் கோயிலில் பாருங்க. உங்கள் பேர் தம்பி? உங்கள் பேர் எடப்பாடியா? அப்போ எடப்பாடி என்ன காட்பாடி பாருங்க. இந்த மாதிரி அப்போ டெட்பாடி தான் வரேன். ஓகே, சரி. இவர் தான் இந்த ஏரியா உருவானவருக்கு இருக்கார். இவர் நாகராஜ். பார்த்துங்க, நல்லா. ஆமாம், பார்த்துங்க. ஆமாம், ஹைலைட்டான ஆள். இந்த ஏரியாவில் பழமைவாதி இவர் தான். இந்த வீடு இங்கே இருக்குது, இங்கே வேறு எங்கேயும் இல்லை, இவருக்கு இங்கே இருக்குது. அதாவது இவர் இருந்த இருப்புக்கு ஒரு 4 கடை வச்சுருக்கலாம். ஒரு கடையை வச்சுட்டு உட்காந்துருக்காரு போதும் அப்படின்ட்டு. எப்போயுமே விநாயகர் கீழே இருக்கார். எங்கள் மாமா எப்போயுமே பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த 108 விநாயகர் கோயிலுடைய அருள் வாங்கிக்கிட்டே இருக்கார். நல்லா இருக்கார். இந்த மாதிரி கடை எடுத்துறாங்க, அவர் பார்க்குறாரு. ஓகேவா? பாருங்க, எப்போ தான் வாங்க. டூ வீலர் ஜாமான் பூரா இங்கே இருக்குது.
இங்கே டயர் இருக்குது, ரிம் இருக்குது, சைலன்ஸ் இருக்குது, இங்கே ஜாக்கெட் இருக்குது, பார்த்துக்கு எல்லாம் நல்லா இருக்கும். என் விலையெல்லாம் கேட்டு போங்க, அப்புறம் புதுசாக போய் வாங்குங்க. ஏன்னா எப்போயும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது நடத்துகிறவங்க வண்டி ஓட்டுவான், ஏழை பையன் தான் வண்டி ஓட்டுவான். எனக்கு வந்து சொன்னீங்க அப்படின்னா செஞ்சு தருவார். ஓகேவா? ஜாட் பேசுங்க. இவர் ரிம்மு ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பெஷலிஸ்ட்டு. திண்டுக்கல் ரெண்டுக்கன்னா இவர் சொல்லிக்கிறேன். இவர் ஒரு அவர் சண்முக டிங்கர் எப்படி அது மாதிரி இவர் ஒரு ஆள். எப்போயுமே என்ன ஹைலைட்டாக பார்ப்பார், சூப்பராக வேலை பார்ப்பார். சரிங்களா? எந்த ரூபாய் கொடுத்தா இங்கேங்க முறுக்கு மாதிரி வளர்ச்சி கொடுத்தா கூட ஹைலைட் அடிப்பார். உன் பேர் ரமேஷ். இவர் பேர் ரமேஷ். இவர் 6 மாதத்துக்கு இங்கே தான் இருக்கார். ஆனால் வேலை பிரில்லியண்ட்டான வேலை. அவர் வேலை தேடி போக மாட்டார், அவர் தேடி வேலை வரும். சத்தானா டாக்டர் ரிம்மு கோட்டமே எடுப்பார், புது ரிம்மு வச்சுருப்பார். சரிங்களா? இது அழாய் ரிம்மு, இது ஸ்டாப் ரிம்மு, இரும்பு ரிம்மு. அதான் இப்போ நடைய பூட்டிட்டாங்க, நடைய பூட்டிட்டாங்க. இனி வேலை இல்லை. இனி சாயந்தரம் 5 மணிக்கு 4 மணிக்கு திறப்பாங்க. ஓகே. இப்போ நீங்கள் ஆரம்பிச்சோன்னா அங்கேயே வந்துட்டேன் நான். மறுபடியும் இங்கே வந்துட்டேன் நான். வந்து பாருங்கள், மறுபடியும் இந்த கிணறு, மறுபடியும் கிணறு காட்டு பார்த்துங்க. திண்டுக்கலுக்கு சப்ளை பண்ண இந்த கிணறு. என் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, பஞ்சர் ஒட்டியாச்சு, எடுக்க மாற வண்டி பிடிச்சா தம்பி. என்னது டீ பார்த்துணுமா? ஏன் தம்பி நல்லா இல்லையா? சரி பிடிச்சி வாங்கிக்கலாமா? டீ டீ எவ்வளோ தம்பி?